வணக்கம் நண்பர்களே. சமீபத்துல இந்த காய்கறிகளோட முக்கியத்துவம் பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தோம். சர்க்கரையை தீர்ப்பதுல காய்கறிகளோட பங்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ, இந்த மாதிரி பழங்களோட என்னடா இது ஒரு வாழைப்பழ கடையில நிக்கிறோம்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு கோயம்பேடுல போய் கொள்முதல் பண்ணது பூவன் பழம். ஒரு தாரு ஏறத்தாழ ரூ. 150 ரூ. 160 இருக்குது. அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆரஞ்சு பழம், எலுமிச்சம்பழம். இதுல ஆரஞ்சு பழம்லாம் இந்த பாத்தீங்கன்னா நல்லா இனிப்பா இருக்கும். நல்ல நல்ல ஆரஞ்சு பழம், இந்த வாழைப்பழம். நிறைய பேர் இந்த சர்க்கரை நோயாளிகள் பழங்கள் சாப்பிடக்கூடாது. சர்க்கரையில நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள், சாப்பிட வேண்டாத உணவுகள் சமீப காலத்துல இல்ல, முந்தைய 20-30 வருடங்களாக சொன்னப்பட்ட பல நிபுணர்களால சொல்லப்பட்ட கருத்துகள் தவறாக இருக்கிறது என்பது என் அபிப்பிராயம். அவர்கள் தவறானவர்கள் நான் சொல்ல வரல. கருத்துகள் தவறாக இருக்கிறது. சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் போயிடும்னு 20 வருஷம் முன்னாடி சொன்னாங்க. இப்ப நீங்க சொன்னா நம்புவீங்களா? அதே மாதிரிதான் இந்த கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, குதிரவாழை, வரகு, சாமை, தெனை. இதெல்லாம் தாண்டி இப்போ பழங்கள், காய்கறிகள் எவ்வளவு முக்கியமோ கனிகளும் முக்கியம். கனிகள் நம்மளுடைய சம்பிரதாயத்துல முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா தேங்காவும் பழம் தான் கொடுப்பாங்க. ஒரு சீமந்தம் தான் சீர்வரிசை செட்ல பழங்கள் தான் இருக்கும். நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், கர்ம காரியங்கள் அனைத்திலுமே பழங்கள் இல்லாமல் நம்மளுடைய சமுதாயத்தில் இடம்பெறுவதில்லை. பைபிள் போன்ற பெரிய நூல்கள் அப்படின்னு ஆகமங்கள் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை படைத்தேன், சூரியனை படைத்தேன், சந்திரனை படைத்தேன், இந்த உலகத்தில் பல கனிகளை படைத்தேன், நீ பசிக்கும் போது புசித்துக்கொள் ஒரு கனியை தவிர அப்படின்னு சொல்றார். சோ கனிகளோட முக்கியத்துவம் திருவள்ளுவர் என்னன்னு சொல்றார்? கனி இருப்ப காய்க்க வந்தற்று. கனிகள் ரொம்ப முக்கியமானது. ஆக நம்ம ஹாஸ்பிட்டல்ல சுகருக்கு இன்பேஷண்டா ரிவர்சல்ல நம்ம பார்க்கும் பொழுது எப்படி பழங்களை யூஸ் பண்றோம் அப்படின்னா, பழங்களை காலை பிரேக்ஃபாஸ்டாக கொடுக்கிறோம். நம்ம சென்டர்ல காலையில சில நேரங்கள்ல பிரேக்ஃபாஸ்ட் இட்லியாவும் கொடுப்போம். சில நேரங்கள்ல இந்த மாதிரி பழங்களே உணவாக இன்பிட்வீனா ஸ்நாக்ஸா ஃப்ரூட்ஸா கொடுக்குறோம். ஒரு 1 or 2 ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோம். அதுல அவங்க சர்க்கரைகள் அதிகமாக எழுவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. அது மட்டும் இல்லாம புறநோயாளிகள் அவுட் பேஷண்ட்ஸை நாங்க மார்னிங் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை எக்ஸ்க்ளூசிவா ஃப்ரூட்ஸ், அதுல வாழைப்பழம், என்னென்ன பழங்கள் உண்டோ, ஆனால் பழங்களே உணவாக மாற வேண்டும். பிரேக்ஃபாஸ்ட்ல வெறும் ஃப்ரூட்ஸே இருக்கணும். இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி, வடைலாம் விட்டுட்டு பழங்களே பிரதானமான காலை சிற்றுண்டியாக, காலை பிரேக்ஃபாஸ்ட்டை அதான் எடுத்துக்கலாம். இப்போ சீசனா இருக்கிற இந்த ஆரஞ்சு பழமா இருக்கட்டும், ஆப்பிளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அன்னாசி பழமா இருக்கட்டும், எப்பவுமே கிடைக்கக்கூடிய வாழைப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி பழம், அது போல பழங்களை நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட். மத்தியானத்தில் நிறைய காய்கறிகள், கொஞ்சம் சாப்பாடு, மாலையில அவங்கவுங்க உழைப்புக்கு தேவையான உணவு, தேவைப்பட்ட பழங்களே 3வது நேர உணவாக சாப்பிட்டு நம்ம தீர்க்கலாம். அப்படிங்கிறது தான் தேவையான கருத்துக்களை தேவையான நேரங்களில் அப்பப்போ உங்களுக்கு சொல்லிட்டே வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக தெரிகிறது. மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். பழங்களும் காய்கறிகளும் நீரிழிவு நோயாளிகள் என்ன சொல்ல முடியாது, மனிதர்களுக்கு உரிய நண்பர்கள். ஸ்கூல்ல எல்லாமே சொல்லி தராங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கலான்னு. அது ஏன்னு தெரியல. சக்கரை நோயாளி வந்தோடனே இவங்கெல்லாம் விரோதிகள் ஆகிறாங்க. இவங்க விரோதிகள் கிடையாது, நம்ம நண்பர்கள். நீ என் நண்பன்டா அப்படின்னு சொல்ற. சூர்யானே யாருன்னு தெரியுமா, நட்புனா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ற மாதிரி, பழனா யாருன்னு தெரியுமா, நட்புனா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.